அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 8வது பாகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளுக்காக நான் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 2-3 நாட்களாக ஊழியத்தின் ரீதியாக நான் வெளியே சென்று விட்டேன். இப்பொழுது இன்னைக்கு இந்த பதிவை நான் பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1வது பார்ட்ல இருந்து 7வது பார்ட் வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். அவர் எப்படி செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு பாருங்க. தமது பரிகார பலியின் மூலமாய் தமக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்க தேவையான சகல நன்மைகளையும் கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். இப்பொழுது நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தவிர அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. இப்போ அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை ஏற்றுக்கொள்ளதான் நம்முடைய கடமை. நம்ம எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுல நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்பதை எங்கள் மனதுக்குள், எங்கள் ஆத்மாக்குள், எங்கள் ஆவிக்குள், எங்கள் சரீரத்துக்குள், எங்க சிந்தைக்குள், எங்க எண்ணத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீர் தொடங்கி விட்டதுக்காக நன்றி. அது அப்படியே எங்களுக்கு பலித்து விட்டதுக்காக நன்றி. இதை தியானிக்கும் பொழுது அநேகருக்கு நாங்கள் இதை எடுத்து கூற, நல்ல செய்தியை சொல்ல உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, நாம இந்த ஜெபத்துல என்ன பார்த்தோம்னா, நீர் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை, பக்குவம் நமக்கு வேணும். அதாவது யூத மதம் ஒரு தோத்து போன மதம். ஏன்னா இயேசுவை பலியாக்கிட்டு அந்த மதம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அந்த மதம் கொன்னுட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு தோத்து போன மதம். அப்போ எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா, டூ 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? செய் 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 செய். நீ இதை செஞ்சா இது உனக்கு கிடைக்கும். இது என்ன பேசுது? நீ இதை செஞ்சா இது கிடைக்கும். அப்போ முஸ்லீம், இஸ்லாமிய மதம் சொல்லுது, வருடத்துல நீ 40 நாள் நோன்பெடுத்து, அந்த நோன்புல நீ என்ன பண்ணணும், காலையில 6 மணில இருந்து மாலையில 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி உன் பல்லுல படக்கூடாது, எச்சி முழுங்கக்கூடாது. இப்படிலாம் இருந்து சாயங்காலம் 6 மணில இருந்து ராத்திரி காலையில 6 மணி வரைக்கும் நீ என்னன்னாலும் சாப்பிட்டு, அல்லாஹ்வை காலையில என்ன பண்ணிக்க, 5 வேளை நீ என்ன பண்ணு, தொழுது கொள்ளு. அப்போ உனக்கு அல்லாஹ் எல்லாம் தருவாரே அப்படின்னு சொல்லுது. இந்து மதத்தை என்னத்தை சொல்லுதுன்னா, நீ 40 நாள் விரதம் இருந்து காலையிலையும் சாயங்காலமும் சூரியன் உதிப்பதற்கு முன்னு குளிச்சுட்டு, சூரியன் அடைந்த பிறகு குளிச்சுட்டு நீ என்ன பண்ணு, 40 நாள் இதை செஞ்சா கடவுள் உனக்கு இதை தருவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கு. அப்போ ஒவ்வொரு மதத்திலையும் என்ன சொல்லி தரணும், நீ இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்யின்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவ மதத்துல, கிறிஸ்தவ மார்க்கத்துல, நான் மதத்தை கொண்டு வரல, கிறிஸ்தவ மார்க்கத்தை பேசுறேன், மதத்தை பேசல. கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது, டூ டூன்னு. ஆனா கிறிஸ்தவ மார்க்கம் அது என்ன மார்க்கம்? ஆபிரகாமின் வழியாய். அப்படின்னா ஆபிரகாம் வழியான விசுவாசத்தின் வழியாய், கிரேஸின் வழியாய், கிருபையின் வழியாய். கிருபையின் வழியாய் வருகிறவர்களுக்கு நாட் டூ, டன் 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 டன். டன் என்ன? செஞ்சு முடிச்சது. இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். இது விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் பேச முடியும். கிறிஸ்தவ விசுவாச மார்க்கத்தார், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாச மார்க்கத்தார்.
கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மதமா இருக்கிறாங்கள அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. அதனாலதான் உங்களுக்கு பாட்டா நான் பேசுற காரணம் இயேசு செஞ்சு முடித்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு செஞ்சு முடித்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஏன்? அவர் செய்து முடித்து விட்டதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் விசுவாச மார்க்கத்தாருடைய வழி, இந்த வழி. ஆனா இங்க விசுவாச மார்க்கத்தார் என்ன செய்ய வேண்டாம்னா, செய்ய வேண்டாம், ஏற்றுக்கொண்டா போதும். ஓ, எனக்காக அவர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு, இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் ஒரு தோத்து போன மதத்துல இல்ல, நான் ஒரு தோத்து போன மார்க்கத்துல இல்ல, ஒரு வெற்றியின் மார்க்கத்துல இருக்கேன். என்ன மார்க்கம்? விசுவாச மார்க்கம், ஆபிரகாமினுடைய மார்க்கம், விசுவாச மார்க்கம். இயேசு அவருடைய சந்ததி, அவருடைய மார்க்கம், என்னை ரட்சித்த மார்க்கம், எனக்காக எல்லாத்தையும் செய்த மார்க்கம். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்குள் நான் இப்ப வருகிறேன். இதுதான் சிறந்த வழி ஜெபத்திற்கு. ஜெபம் கேட்கப்படல இவ்வளவு நாளா, அப்ப இப்ப கேட்கப்படணும். நம்ம என்ன வழிக்கு வரணும்? சிறந்த வழி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பையன் வயிற்றுக்குள்ள இருக்கான். அந்த பையன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த பையனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வெளியே என்ன பண்ணிட்டா அம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. அவன் வெளியே வந்து விழவும் அவனுக்கு தேவையான பால் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு தேவையான தொட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறது, அவனுக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் வெளியே வரும்போதே எனக்கு இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எந்த டிபெண்டிங்ல அவன் வரல. எல்லாமே அவன் வெளியே வந்தோன்னு அவனுக்கு எல்லாமே இருக்கு. இதே மாதிரிதான் நாம இயேசு சிலுவையில நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு என்கிற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் செஞ்சு முடிச்சத, அவர் செய்து முடித்து விட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு செய்து முடித்தது, வேற யாரும் செய்து முடித்ததில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செய்து முடித்தார். அப்ப செய்து முடித்த என்கிற இந்த மனநிலைமைய நமக்குள்ள நாமளே என்ன பண்ணிக்கிடணும்? ஏற்படுத்திக்கிடணும். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை ரட்சிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களும் என்னோடு உபவாசித்து ஜெபித்து அவனுடைய ரட்சிப்புக்காக ஒருமனப்படுவீர்களா? அவனை ரட்சிக்க வரை நாம் தேவனை விடக்கூடாது என்று நான் உங்களிடம் கூறினால் நீங்களே என்ன நினைப்பீர்கள்? பாஸ்டர், இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க இப்ப வந்துகிட்டு அவனுக்காக நாம எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம், அவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவனுடைய காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா யாரு பாஸ்டர் ஏத்துக்கிடுவா? அது அப்படி அல்ல பாஸ்டர். தேவன் அதை ஏற்கனவே அவனுக்கு செய்து முடித்துட்டார். அவனுக்கும் செய்து முடித்துட்டாரு, அவளுக்கு அதை செய்து முடித்து விட்டார். அவள் இல்லை அவன் அதை ஏற்றுக்கொள்ளாததுதான் அவனுடைய பிரச்சனை. அப்படித்தானே? நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் அவனை ரட்சிக்கவில்லை, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுடைய ரட்சிப்புக்காக நாம ஜெபம் பண்ணுதோன்னு சொல்றோம். பாத்தீங்களா? இதுவே தப்புங்க. ஏற்கனவே அவனுக்காக, அவனுடைய ரட்சிப்புக்காக தேவன் என்ன பண்ணிட்டாராம்? செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை ஏற்றுக்கொண்டா போதும். அப்ப அவன் அவள் விசுவாசித்தால் போதும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். எப்படி சபையில சேர்க்கப்படுறாங்கன்னா, ரட்சிக்கப்படுறவன் என்னன்னா, இயேசு எனக்காக சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத அவன் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அவன் சபைக்கு ஒரு அங்கத்திற்காக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானா?
அடுத்து அணிதினமும் ரட்சிக்கப்படுகிறவனே நிலைநிறுத்தப்படுவான். அப்படின்னா நமக்குள்ள என்னால் என்ன இருக்கணும்? ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்கி விடுவார். அந்த தொடக்கத்துல ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் வித்தியாசமா இருக்கும். நாமளா விசுவாசிச்சா தோத்து போயிருவோம். கர்த்தரா ஒரு விசுவாசத்தை தொடங்கி விடுவார். பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளுக்கும் அந்த விசுவாசத்துல நிக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். உங்களுடைய சுயபலத்திலேயோ என்னுடைய சுயபலத்திலேயோ நாம ரட்சிப்புக்குள்ள நிக்க முடியாது. இது தேவனுடைய பலத்துல அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் நம்புகிறேன். எனக்காக இப்படித்தான் தேவன் செஞ்சிருக்கிறாரு, இந்த வழியில தான் நான் போகணும் என்கிற அந்த மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு டெய்லி என்னவா? தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தால் அவனை சூழ்ந்திருக்காரு. அப்ப நம்மள தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, காருண்யம் என்னும் கேடயத்தால சீல்டு போட்டாரு, நம்மளை சுத்தி அவர் இருக்காரு. இதை நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க, தேவன் அது அப்படி இல்லை. தேவன் அதை ஏற்கனவே செய்து விட்டார். இப்ப நான் சொன்னோம்ல முதல்ல, இவளுக்காக நம்ம எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம்னா நீங்க என்ன பண்ணீங்க? பாஸ்டர் அப்படி இல்லை பாஸ்டர், தேவன் ஏற்கனவே அவனுக்கு செய்து முடித்து விட்டார் தானே நீங்க சொல்லுவீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவன் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். இதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அவன்தான் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரு? இந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்கொள்ளல. அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு ஏற்றுக்கொள்ளல. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு என்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ளயும் வந்துட்டு. அப்ப வந்துட்டுனா என்ன நடக்கு? எல்லாம் தானா நடக்கும். நாமளா நடத்த வேண்டாம், அதுவா நடத்தப்படும். பாருங்கள், அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? தேவனிடம் இல்லை, அவனிடம்தான் பிரச்சனை என்று நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அதான் உண்மை. அவனிடத்துல பிரச்சனை, தேவனிடத்துல பிரச்சனை இல்ல, அவனிடத்துல பிரச்சனை இருக்கு. இல்ல நம்ம இடத்துலதான் பிரச்சனை இருக்கு, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா தேவன் ஏற்கனவே செய்து முடித்ததை நான் நம்பல. நீங்க இப்போ வந்துகிட்டு அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், அவனுடைய மனமாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் அவரை செய்ய வைக்க முடியாது. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நான் என்ன மார்க்கத்துல இருக்கேன்? விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறேன். நான் கிரேஸுக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன். கிருபை ஏற்கனவே செஞ்சாச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் பவுல் ஐயா சொல்றாரு எபேசியர்ல, நீங்கள் எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள், எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? அதாவது கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபை ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, அப்ப கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வருது? ரட்சிப்பு வருது. அப்ப அந்த மனுஷன் ஏற்கனவே ரட்சிக்கப்படுவான், இந்த மனுஷன் ஏற்கனவே ரட்சிக்கப்படுவாள். ஏன்னா அவளுடைய ரட்சிப்புக்காக எல்லாம் இயேசு என்ன பண்ணி வச்சுட்டாரு? செஞ்சு வச்சுட்டாரு. அப்ப அவ என்ன பண்ணணும்? அதை நம்புனா போதும். அப்ப நம்பாத வரைக்கும் பிரச்சனை யாருக்கு தான்? அவளுக்கு, அவனுக்கு. அப்போ உங்களுக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்பாத வரைக்கும் இல்ல, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரத்தம் சிந்திட்டீங்க, இதை நான் நம்புறேன். எனக்காக நீங்க காயப்பட்டீங்க, இதை நான் நம்புறேன். எனக்காக நீங்க முள்முடி சுட்டப்பட்டீங்க, இதை நான் நம்புறேன். எனக்காக நீங்க அவமானப்பட்டீங்க, எனக்காக நீங்க ஏழையின் ஒருவனாய் எண்ணப்பட்டீங்க, அதனால நான் ஈஸ்வரியனா இருக்கேன், இதை நான் நம்புறேன். எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, ஏன்னா நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அப்ப இதை நான் நம்புறேன். இதை நம்பாதவங்களுக்கு தான் பிரச்சனை, இதை நம்புனவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நம்புங்கள்.
அதை விசுவாசியுங்கள், அது தானா உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஆமென். பாருங்கள், நம்ம அவரிடம்தான் பிரச்சனை என்று நாம் சொல்லுவோம். ஏனென்றால் ஒருவேளை என்னிடம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விசுவாசம் என்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, அதனால அவன் கஷ்டப்படுறான். அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏற்கனவே ஆவியானவர் உள்ள இருக்காரு, அப்ப கிரைஸ் இருக்கு, கிருபை இருக்கு. அப்ப விசுவாசத்தை கொண்டு வச்சிப்பு விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் எதுக்குள்ளதான் நடக்கு? நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு துவண்டத்தை உள்ள அப்படியே நீரூற்று, அது வர 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 என்ன பண்ணுது? அது தானா நடக்கும். ஆமென். ஆனா நம்ம முற்றிலுமா என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். அந்த முடிச்ச அனுபவத்துக்குள்ள நான் வரணும். அது வராம இல்ல செய்யணும், ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் செய்யணும், எனக்கு அவர் தான் செய்யணும், எனக்கு அவர் தான் செய்யணும்னா தப்பு. அவர் இன்னைக்கு ஒரு பிள்ளைய செஞ்சு நாளைக்கு கல்யாணம் பண்ண உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு, உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை தரமாட்டார். அவர் ஏற்கனவே அந்த உங்க பையனுக்குன்னு ஒரு பிள்ளைய இந்த பூமியில வச்சிருக்காரு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீங்க தந்துட்டீங்க, அந்த பிள்ளைய தந்துட்டீங்க, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். அது கரெக்டா ஆண்டவர் அந்த ஞானத்துல என்ன பண்ணுவாரு? எந்த இடத்துக்கு போனா அந்த பையன் இருப்பான், எந்த இடத்துக்கு போனா அந்த பிள்ளை இருக்கும். அது அப்போ இந்த உலகத்துல தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செஞ்சு முடிச்சனால அத நமக்கு மீண்டும் நம்ம கையில தருவதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில செஞ்சு முடிச்சாரு. இவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். நாம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, ஆராதனையில ஆமென் அநேகரை குணமாக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய பேரை கொண்டு வச்சிருப்போம் ஆராதனையில. ஆனா அந்த இடத்துல அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரு? குணமாக்கப்படுகிறவங்க, நான் குணமாக்கப்பட்டுட்டேன், இந்த இடத்துல எனக்கு குணமாயிடுச்சு. அப்ப இந்த நிலைமைக்குள்ள வருகணும். ஏன்னா ஆமென் சோத்திரம். இப்போ ஆராதனையில ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சக்கர நாற்காரியில உட்கார்ந்து இருக்கிறாரு. குணமாக்கும்படி வரைக்கும் அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் உடனே எழும்பி நடக்கவில்லை என்றால் வைத்துக் கொள்வோம். நாம் சபை மக்கள் நோக்கி, என்னோடு கூட எத்தனை பேர் விசுவாசத்தில் எழும்பி நிற்பீர்கள்? நாம் ஒருமுனப்பட்டு உபவாசித்து ஜெபித்து இவர் குணமாகும் வரை தேவனை பிடித்து கொள்ளுவோம் என்று கூறினால் நம்மில் எத்தனை பேர் வருவோம் தெரியுமா? 90% மக்கள் பாஸ்டரோட கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். நிச்சயம் நம்மளால அதை பண்ணுவோம். ஏன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஆகையால் இப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கக்கூடாது. தேவன் செய்யுங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல இருக்கக்கூடாது. செஞ்சிட்டீங்கன்னு என்கிற மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். பெரிய அற்புதம். ஆமென். பாருங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொண்டு தேவன் நமக்கு தெளிவாக வேதத்தின்படி சொல்கிறார், பாவத்திலிருந்து எப்படி மன்னிப்பை பெற்றுக் கொண்டீங்களோ அப்படியே நீங்கள் வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டீர்கள் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். இங்க போதகராகிய நான் ஒரு சக்கர நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறவருக்காக, அவர் ஜெபிக்க வந்திருக்கிறவருக்காக, நான் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வாங்க நம்ம எல்லாரும் இருக்கா ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவதை காட்டிலும் இவர் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குணமாக்கப்பட்டார். ஆகவே இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினால அவர் எழுந்து நடப்பாராக. இதான் மேட்டர். அங்க போய் நின்னுகிட்டே, கர்த்தாவே இவரை எப்படியாயிலும் எழுந்து நடத்து வச்சிருங்க, இப்படி சொல்வதுக்கு 90% பேரை நீங்க வருவீங்க. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க? 90% பேரு இங்க ஜெபிக்க ரெடியா இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. நாம் அப்படி செய்யக்கூடாது. அவர் ஏற்கனவே
அவனுக்காக குணமளிக்கும் வல்லமை செய்து முடிக்கப்பட்டது. அந்த மனுஷன் எனக்கு இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? குணமாக்கும் கிருபையை எனக்கு தந்துட்டாரு. அதை அவர் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அந்த மனுஷன் அதை விசுவாசிக்கணும், நம்பணும். ரெண்டாவது, நாம ஆண்டவர் அவருக்காக ஏற்கனவே அவர் நடக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டார். அதனால அவர் எந்திரிச்சு நடப்பாரு. அவர் செஞ்சு முடிச்சத நாம உறுதிப்படுத்திட்டோம்னா நாற்காலியில் இருக்கிறவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஈஸி ஃபார்முலா. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவரே அவரை நடக்க வையும், ஆண்டவரே அவரை ஓட வையும். அவர் ஓடிட்டாரு, ஆண்டவரே அவர் நடந்துட்டாரு. கால்களும் கரடுகளும் பலன்களும் என்ன ஆயிட்டு? எழுந்து நட. பேதுருட்ட ஒருத்தன் கேட்கான். என்ன கேட்கான்? ஐயா ஏதாச்சும் இருக்கா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணு இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு, எந்தி நடங்க. பேதுரு என்ன சொல்றாரு? எந்தி நட. இயேசுவின் நாமத்தினால கால்களும் கரடுகளும் பலனடைவதாக. நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு? அங்க பேதுரு அவனை பார்க்கிறாரு. இயேசு ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு இவனுக்காக. அதனால இவன் எந்திரிச்சு நடக்கும் பிராணி உடையவனா இருக்கான். அதனால அந்த இடத்துல பேதுரு, ஆண்டவரே இவரை எப்படியாயிலும் எழுப்புங்க. பேதுரு அங்க சொல்லல, என்னை உற்று பார்க்கிற சகோதரனே, நஸ்ரேனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. அவ்வளவுதான். நடக்கிறதுக்கு பேதுருக்குள்ள என்ன இருந்துன்னா, இயேசு ஏற்கனவே சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப இன்னொரு நாள் தேவையில்லை. இவன் 40 வருஷமா இருந்தானே, 50 வருஷமா இருந்தானே, 80 வருஷமா இருந்தானே, இப்ப எந்திப்பான். ஏன்னா இவனுக்காக இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த இதை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம. அப்ப சக்கர நாற்காலியில இருக்கிறவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுவோம்னு உங்களை கூப்பிட்டா நீங்க 90% பேரு வந்து ஜெபிக்க ஆயத்தமா இருப்பீங்க. ஆனா அது தவறானது. ஆனா சக்கர நாற்காலியில் இருக்கிறவர் எழுந்து நடப்பாரு என்கிற மைண்ட் நமக்குள்ள வந்துட்டுனா, ஏன்னா ஏற்கனவே இயேசு செய்து முடிச்சிட்டார், இனி ஒண்ணும் இல்லை, அவர் நடந்துருவாரு. இப்படி உள்ள ஒரு அந்த ஃபெய்த்துக்குள்ள, அந்த கிரைஸுக்குள்ள நம்ம வந்துட்டோம். கொண்டாட்டம் தான். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொண்டு, வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது, பாவத்திலிருந்து எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதில் நடக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் சுகம், விடுதலை, செழிப்பு மற்றும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நான் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணிட்டேன்? பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். இதுல இருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், சுகத்திலையும் விடுதலையாக்கப்பட்டேன், செழிப்பு மற்றும் எல்லாம் நான் எனக்குள்ள ஏற்கனவே இருக்கு, செஞ்சு முடிக்கப்பட்டதா இருக்கிறது. நாம் அப்படியே நம்ம சொன்னா நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும். விடுதலையாக்கப்பட்டோம், செழிப்பாக்கப்பட்டோம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம அந்த மாதிரி நாம இருந்தா நாம எல்லாம் ரட்சிப்புக்குள்ள தேவனிடம் நாம என்ன பண்ண வேண்டிய, கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்துல போய் எப்படியாயிலும் அவரை சுகமாக்கிருங்க, நாற்காலியில இருந்து அவரை எழுப்பிருங்கன்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், கெஞ்ச வேண்டியதில்லை. நாம என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இப்ப வேணும். அங்கே நாம் செய்ய வேண்டியது, இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு, பிரதர் நடந்துருவாரு. அவருக்கு நடக்கக்கூடிய பலனை ஏற்கனவே இயேசு வச்சிருக்கிறாரு. அதனால அவர் நடப்பாரு. நாம என்ன வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. கெஞ்சுற வேலையே வேண்டாங்க. நீங்க கெஞ்ச வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு கெஞ்சுற வேலை தான் அதிகமா இருக்கு. ரட்சிப்புக்காக எப்படி தேவனிடத்தில் கெஞ்சுவது சரியில்லை, அப்படித்தான்
சுகத்திற்காகவும் அல்ல, வேற எதையாயிலும் பெற்றுக்கொள்ள கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் விதம் தவறு. கிறிஸ்தவர்களுடைய ஜெபிக்கிற விதம் இன்னைக்கு தவறா இருக்கு. எதையாயிலும் பெற்றுக்கொள்வதற்கு தேவனை செய்ய வைக்கணும், தேவனை செய்ய வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஜெபம், ஈஸியான ஜெபம். நமக்குள்ள இருக்கிற தவறான எண்ணத்தை எடுத்து போடணும். அவரை செய்ய வைக்கணும்னு நீங்க நினைக்கீங்க பாத்தீங்களா, அதான் தப்பு. அவரை செய்ய வைக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே செய்து விட்டார் என்பதை நாம நம்பணும். அதனாலதான் செய்ய வைக்கிறது தவறான ஜெபம், அவர் செய்து விட்டார் என்பதுதான் ரைட்டான ஜெபம். அப்ப நம்ம ரைட்டான ஜெபத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்மை பொறுத்த அளவுக்கு விடுதலை நிச்சயம், சுகம் நிச்சயம், ஐஸ்வர்யம் நிச்சயம், செழிப்பு நிச்சயம், எல்லாமே நிச்சயம். ஆகவே இப்பொழுது நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவிர அவர் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்பொழுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் பெற்றுக்கொள்ளதான் வேண்டுமே தவிர அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டியது பெற்றுக்கொள்கிறோம், அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு உம்மை செய்ய வைக்கிற ஜெபம் தவறான ஜெபம், நீர் செய்து முடித்தீர் என்ற ஜெபம் ரைட்டான ஜெபம். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல இயேசு எனக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்துல செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட, ஒரு நல்ல விசுவாசத்தோட, அந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். செஞ்சு முடிச்சிட்டீங்க. பாவத்துக்கு இருந்து விடுதலை கொடுத்துட்டீங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டீங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டீங்க. ஆமீன். எங்களுக்கு இனி செழிப்பு தான், எங்களுக்கு விடுதலை தான், எங்களுக்கு சுகம்தான், ஆரோக்கியம்தான், எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.